அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தொண்ணூஜிவான் படைத்த இறைவன் அல்லாஹ் உணர்வனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா முத்தஸ்ஸிர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 3 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷால்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وثيابك فطهر والرجز فاهجر وثيابك يا الألف مدى so இந்த தாவுடைய ப்ரொனவுன்சியேஷன் وثيابك ஃபஹிர் தோ வந்து ஹெவி லெட்டர். ஸோ அதற்கான வல்லின தன்மை கொடுக்கணும், ஆல ஷத்தாருக்கு அழுத்தம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் சுக்கூனே வந்துருச்சு, அதுவும் ரா சுக்கூன் வரும்போது நம்ம முந்தைய எடுத்த கவனிக்கணுமா, அங்கே என்ன இருக்குது, ஹரக்கத் கெஸ்ரா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரா சுக்கூனை மெல்லினமாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஃபஹிர் அவ்வளோதான். இர் அப்படிங்கிற அந்த ஹெவினஸை கொடுக்கக்கூடாது. ரைட். 5th ஆயா பாருங்கள், ஒர்ருஜ்ஸ். ஸோ இங்கே ஷம்சியா ரா வந்து தொம்மாவில் இருக்குது, ஷத்தாலே இருக்குது, அழுத்தமும் கொடுக்கணும், ஹெவினஸும் கொடுக்கணும். ஜீம் சுக்கூன் கல்கலத்து சுகுரா இடையில் வந்துருக்கிறதுனால சிறிதாக சச்சு ஓதனால் போதுமானது. ஒர்ருஜ்ஸ் ஃபஹ்ஜுர் ஹா சுக்கூன் ஃபஹ்ஜுர். இங்கே என்ன, இங்கே நம்ம வந்து மெல்லினம்னு பார்த்தோம் கெஸ்ரா இருக்கிறதுனால. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே தொம்மாவும் ஃபத்ஹா வரும்போது அந்த ரா சுக்கூன் வல்லினம் ஃபஹ்ஜுர் ஜொர். அந்த ஹெவினஸை இங்கே கொண்டு வரணும், போன ஆயால் கொண்டு வரக்கூடாது. ஓகே, ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர்